நம்ம சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் எப்படி இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லல்லி ரெடி ஆயிட்டியா? போலாம் தானே? ஏங்க நான் ரெடியாக தாங்க இருக்கேன். என்ன நேரத்துக்கு ரெண்டு பேர்த்தோட பேசத்து கேட்குது. சரி வட்டும் பேசிக்கலாம். ஏங்க அத்தைகிட்ட நம்ம சொல்லிட்டு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம போகலாமா? படம் வேற போட்டுருவான். ஓஹோ, படத்துக்கு போகிறாங்களா ரெண்டு பேரும்? இங்கே ஒருத்தி குத்துக்கடல ஆட்டம் உக்காந்துருக்கேன். என்கிட்ட சொல்லாமல் போகிறீங்க. வீட்டுக்கு திரும்பி வந்து தானே ஆகணும். அப்போ பேசிக்கிறேன். A few minutes later. என்னம்மா இவ்வளோ பணியில் வெளியே உட்காந்துருக்க? ஆமாடா, உன்னை பெற்றதுக்கு என்னை ரோட்டில் தானே நீ உட்கார வைப்ப. இப்போ என்ன நடந்துச்சுமா இந்நேரத்துக்கு கத்திட்டு இருக்க? ஏண்டா கல்யாணம் ஒரு வாரம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே பொண்டாட்டி முந்தியை பிடிச்சிக்கிட்டு போறியோ? ஏங்க அத்தை, ஏன் இப்படி கத்துறீங்க? இப்போ என்ன நடந்துருச்சு? வாடி மருமகளே, நான் என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ நடி குறுக்க வந்து பேசுகிற. வந்த கொஞ்ச நாள் கூட இல்லை, என் பையனை என்கிட்ட வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாருடி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கே வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் நீங்கள் ரெண்டு பேரும், புரியுதா? அவ்வளோதானே? சரிங்க அத்தை, இனிமேல் சொல்லிகிட்டே போகிறோம். த நெக்ஸ்ட் டே. எங்க நீங்களே சொல்லுங்க. என்னடா அவன் நம்ம காலை குசு குசுங்கிறா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. டே, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா என்ன? கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துடாத. படம் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதையும் பார்த்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறமா கூட்டு வா, பொறுமையாக வாங்க வீட்டுக்கு, சரியா? என்ன இந்த மாமியாரை புரிஞ்சிக்கவே முடியல.